ஒரு கிலோ மாவு 200 ரூபாயாங்க. ஆனா சாப்பிடுறதுக்கு டேஸ்டாக இருந்தது. நல்லதா இருக்கும். அதை உழைக்க படுத்த பாடி எனக்கு தான் தெரியும். எந்த வீட்டுல தான் அம்மா உழைக்கல ஒரு மாதத்துக்கு தப்பாங்க. எனக்கு வச்சா எனக்கு பேசாத. இந்த மாசம் போனஸ் கிடையாது. சம்பளம் படுத்த தருவேன்னுட்டாங்க. என்ன செய்ய போற? சம்பளமே இல்லை அப்படிங்க. சம்பளம் உண்மையிலே போனஸ் தான் கிடையாது. சம்பளம் எவ்வளவு? 20,000 வச்சுக்கிட்டே நான் சேரீ எடுக்கணும், பிளவுஸ் தைப்பேன், என்னெல்லாம் வாங்குவேன்? சிக்கன் எடுக்கணும், மட்டன் எடுக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், எதெல்லாம் வாங்கணும்? எப்படிங்க காணும்? இத்தனை மாசம் 20,000 கேட்கறது ஒரு கிறிஸ்மஸ் மாசங்க. கிறிஸ்மஸ் மாசம்னா ஏற்காக பிறந்தநாள், உனக்காக பிறந்தநாள். நீங்க எத்தனை நாள் 15,000 சேரீ நான் பார்த்து வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இந்த 15,000 சேரீ எடுத்தே ஆகணும். வெறும் 5,000 ரூபாய் தாங்க. 5,000 ரூபாய்க்கு பிளவுஸ் தைக்க போறேன். அதை கொடுக்க மாட்டீங்களாங்க? உனக்கு கல்யாணத்துக்கு எடுத்த சேரீயோட ரேட் தெரியுமா? தெரியாது. 2,000 ரூபாய் தான். அந்த கல்யாணத்துக்கு 2,000 ரூபாய்க்கு சேலை எடுத்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 15,000 ரூபாய் சேலை தேவையா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படி தெரியுதுன்னு கட்டிருக்கீங்க சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எடுத்தே ஆகணும். அப்பதான் சர்ச்சவே பாட்டு படிக்க முடியும், எந்த இருக்க முடியும். எங்க இருந்து வாங்கிட்டு தெரியாது. வட்டிக்காவது வாங்கிட்டு தரேன். அது எனக்கு தெரியாது. எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்களோ போய் வாங்கிட்டு வாங்க போல. ஜபா கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுத்தாச்சா? எடுத்தாச்சுங்க. எடுத்தாச்சுங்க. அது மட்டும் இல்லாம நான் கஷ்டமா பார்க்கணும். கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆங்க. வீட்டுக்கு வீட்டுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டேங்க. சீரியல் மாடல் ஆதரவுக்கு அதுக்கப்புறம் ஐயோ தம்பி வந்து கிறிஸ்மஸ் ஊருக்கு போயிட்டாங்கம்மா, பக்கத்து மாவுன்னு சொல்லி ஆதரவுன்னு சொல்லிட்டேன். சரி ஜபா மாமி உங்களை தான் பார்த்து நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னா எங்க வீட்டுல சீரியல் மாட்டோம்னு எனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா ஆமா இப்ப பக்கத்து வீட்டுல ஒரு தம்பி இருக்கான். நான் அவனை வந்து உனக்கு சீரியல் எல்லாம் மாட்டி வச்சிருக்கேன். சரி என்ன கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு மம்மி. 1,500 பச்சை எடுத்துருக்கேன். 1,500 தான் எடுத்தியா? உனக்கு சம்பளம் 50,000 போனஸ் 50,000 உங்களுக்கு 50,000 எடுத்தா எப்படி இருக்கும்? நீ வெறும் 1,500 எடுத்துருக்க. எவ்வளவு ரூபாய்க்கு எடுத்தாலும் வீடுல தான் வைக்க போறோம். என்ன ஜாஸ்தி ஒரே சத்தமா கேட்க மாதிரி இருக்கு. இல்ல ஆமா அதை என்ன கேக்குறீங்க? அவருக்கு போனஸே கிடையாதுக்கா. வெறும் 20,000 ரூபாய் சம்பளம். 20,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு நான் என்னக்கா செய்வேன்? 15,000 ரூபாய்க்கு சேரீ பார்த்து வச்சிருக்கேன். வெறும் 5,000 ரூபாய். 5,000 ரூபாய்க்கு 6 ப்ளவுஸ் போடுறது வச்சிருக்கேன். 20,000 ரூபாய் பக்கமாக்கா? காணவே காணாதே. உங்க அச்சா வீட்டுக்கு போனேன். உங்க அக்கா வீட்டுக்கு அங்க உங்க அக்கா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டா, வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணிட்டாங்க. சீரியல் மாட்டதுக்கு என்னை ஆள் பார்க்க சொல்லியிருக்கா. நீ அதனால நீ அவளை புரிஞ்சுக்கலாம். ஆமா மாமி, நான் என்ன சலிச்சவள அவளை வந்து? ஆமா நீ அவளை விட நல்லா பெயிண்டிங் பண்ணு, நல்லா நிறைய சீரியல் வாங்கி மாட்டு. சம்பளம் கம்மியா இருந்தாலும் யாரையாவது 50,000 கடன் வாங்கிட்டு இருக்குதுன்னு. ஆமா மாமி, அவளுக்கு வந்த வாழ்க்கையை பாருங்களேன். ஒண்ணுமே இல்லாம வந்தா 1 லட்சமா. ஆமா அதனால என்ன பண்ணினா கடன் கிடைச்சா பாருங்க. அந்த மனுஷங்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாது, எப்படியாவது வட்டியாவது வாங்கி வந்தாங்க. நான் எடுத்தே அவ சொல்லியிருக்கேன். அவங்க வாங்கி தரனா அவங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டுட்டே வாங்கி கொண்டு தந்துருக்கேன். சரிம்மா ஜாஸ்தியா சரி ஃபோன் பண்ணு, நான் உனக்கு காசு கட்டுனா. சரி மாமி சரி என்ன இது கத்திய தரையை சொல்லி ஒத்திய கொடுத்துருக்கீங்க? சொல்லிட்டு தானே போனேன். எனக்கு சம்பளம் மட்டும்தானே. நீங்க 20,000 வச்சு ஒரு சேரீ ஒரு பிளவுஸ் தான் தைக்க முடியும். உனக்கு வந்து சேரீ எல்லாம் பிரச்சனை இல்லை. என் தம்பி வீட்டுல அங்க பெயிண்ட் அடிச்சுட்டாங்க, ஒரு பெயிண்ட் அடிக்கணும். அங்க கறி எடுத்தா ஒரு கறி எடுக்கணும். இந்த
எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது வருஷத்துக்கு 4 ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இந்த மனுஷனை கட்டிட்டு ஒரு சேரீ எடுக்கணும்ல நான் பண்ற பாடு இருக்கு. ஐயோ எனக்கு தெரியாதுங்க. எங்க இருந்து வட்டி வாங்கிட்டு வரீங்களோ வட்டியை வாங்கி கொண்டு என் கையில தாரீங்க. என்ன ஜவா என்ன மம்மி? இப்பதான் உங்க தங்கச்சி வீட்டுக்கு போனேன், அக்கா வீட்டுக்கு போனேன். ஒரே சண்டை. மம்மி என்னாச்சு? அவங்களுக்கு இந்த மாசம் போனஸ் கொடுக்கலையா, சம்பளம் மட்டுமா? அதனால ஒரே சண்டை போடுதா. வட்டி வாங்க சண்டை போடுதா. சரி நான் ஏன் 50,000 கேட்டிருக்கா, நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா நான் எப்பயாவது வாங்கி கொடுப்பேன்னா இன்னைக்கு சொல்லிட்டு ஏமாத்தேன். சொல்லாதீங்க மாமி, அப்படி ஏமாத்தக்கூடாது. கொஞ்சம் சின்ன பிரச்சனை, அதனாலதான் நாங்க பேச்சு வார்த்தை இல்லாம இருக்கோம். அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன். என்ன பணம் அதை என் மாமி கேக்குறீங்க? வெறும் 20,000 கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. 20,000 வச்சு என்ன மாமி பண்ண முடியும்? தங்கச்சி போய் பார்த்தேன், அவ 1,500 சேலை எடுத்துக்கலாம். நீ கூட ஒரு சைவர் போட்டு சேலை எடுத்து. ஆமா மாமி, எக்ஸ்ட்ரா ஒரு சைவர், ஒரே ஒரு சைவர் போட்டு வைக்கணும் மாமி. அவ எல்லா கலகலம் செய்ததுக்கு 2 கிலோ வாங்கி வச்சிருக்காங்க. நீ அதனால 4 கிலோ வாங்கி வச்சிருக்கே. ஆமா மாமி, அவ 2 கிலோ எடுத்தானா 4 கிலோ எடுத்து இதை செஞ்சிருவேன். செய்ய முடியலனாலும் கடையில வட்டியார் கொண்டு வச்சிருவேன் மாமி. ஆமா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிறிஸ்துமஸ் வருது. அடுத்த வருஷம் தான் வரும். அதனால விட்டுறாத பண்ணிருக்காரு. ஆமா மாமி, சண்டை போட்டாலே இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடியே தீரும் மாமி. சரிம்மா, நான் வரேன். இந்த கிறிஸ்துமஸ்க்கு நம்ம தான் பாட்டு படிக்க கூப்பிடுவாங்க. அதனால நம்ம பாட்டு படிக்கணும். என்ன பாட்டு படிக்கலாம்? தூசியா இருக்கு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே இருக்கு, அதனால லேசா தூசியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. பாட்டு படிக்கும். பெத்தலையே எத்தனாலும் நமக்கு வர மாட்டேங்க. சரி, அடுத்த பாட்டு. பிறந்தார் இந்த ராகம் நமக்கு வர மாட்டேங்க. அது எப்படி வரும்? நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சர்ச்சுக்கே வரும். அப்புறம் எப்படி நமக்கு வரும்? என்னங்க சொல்லுமா? நான் என்ன சொல்றது, நீங்க தான் சொல்லணும். நான் நிறைய பேருக்கு கேட்டு பார்த்தேன், வட்டிக்கு கேட்டு பார்த்தேன், சீட்டு கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. அதனால இந்த ஒரு வருஷம் பொறுத்துக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அது எப்படி நீங்க சொல்லலாம்? எனக்கு தெரியாது. கண்டிப்பா வந்தே ஆகணும். நல்ல ரொம்ப சண்டை போட்டுட்டு நல்லா இருக்குமாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த கதையெல்லாம் எனக்கு பேசாதீங்க. எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்களோ வட்டிக்காவது வாங்கி வந்து நீங்க தரணும், அப்பதான் வர முடியும். இதெல்லாம் சொல்லாம அடுத்த வருஷம் கண்டிப்பா நான் சேலை வைக்கிறேன், 15,000 சேலை வைக்கிறேன். எத்தனை வருஷமாவே இதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. வருஷமே 25 பிறக்க போதுங்க. 22ல இருந்து 25 வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்னால முடியாதுமா, என்ன செய்ய? நான் எங்க அன்னைக்கிட்டே கேட்டிருப்பேன். அப்புறம் நீங்க எதுக்கு இருக்கீங்க? அப்புறம் நீ எதுக்கு சொல்ற? நான் போனதுக்கு அப்புறம் எழுதி பேசக்கூடாது. எதுக்கு உங்க கூட கோபப்படாம இருக்கணும்? நான் சர்ச்சுக்கு வரலங்க. நான் வரல. இந்த கூட்டத்துல சரி சூப்பரா இருக்குமாங்க, கேட்டீங்களா? நான் வரலங்க. நீங்க அந்த சேரி எடுக்கிறதுனால நான் வரல. என்ன கூப்பிடாதீங்க. சரி, நீ வரலன்னா இந்த பிள்ளைங்க எதுக்கு அனுப்பணும்? நீங்க பெத்தீங்களா? நான் பெத்தேன். நான் பிள்ளைங்களே அனுப்ப மாட்டேன். சரி, என் பைக்ல எடுக்கா. வீட்டுல பைக் எடுக்க அது எனக்கு தெரியாது. வீட்டுல ஒருத்தர் கோயில் போனா எதுக்கு போகணும்? நாங்களே சர்ச்சுக்கு போல, நீங்க எதுக்கு போகணும்? யாரும் போகக்கூடாது, அவ்வளவுதான். சர்ச்சுக்கு போகக்கூடாது, அவ்வளவுதான். கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒரே ஒரு 15,000 சேரி தான் கேட்டேன், எடுத்தர மாட்டேங்கிறாரு. அதனால சிஸ்டர் வரல. இல்ல சிஸ்டர், நான் சம்பளம் வாங்கி கொடுத்தேன், அதுல ஒரு சேரி எடுத்துவான்னு எங்க சிஸ்டர் 15,000 சேரி நான் எவ்வளவு ஆசையா சேர்த்தேன். என் ஆசையெல்லாம் 2-3 லாரி மண்ணெல்லி போட்டுட்டாரு. நல்லா சொல்லுங்க சிஸ்டர்.
துதிக்கிறோம் இயேசுவா. அப்பா சகோதரியுடைய கருத்தோடு ஜெபிக்கிறோம். வீணான காரியங்களுக்காக பெற்ற பாதத்துல வந்து ஜெபிக்க வந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க மன திரும்பிக்காக இருந்தப்பா அவங்களை தகப்படி நீங்க மன்னித்து அவங்களுக்கு தகப்படி சமாதானம் சந்தோஷம் கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க முடியுமா ஜெபிக்கிறோம். ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஈவினிங் சர்வீஸ் குடும்பமா வாங்க. கண்டிப்பா சிஸ்டர் குடும்பமா வந்துடும். வாங்க அவங்க தம்பி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி தம்பி தம்பி பாட்டிதான் அடம்பிடிச்சு உங்க பார்க்க கூட்டாங்க. நானும் ரெண்டு பேரும் இருக்கோம். என்ன எல்லாம் முடிஞ்சிருந்த சாய்க்கும். ஆமா வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கண்ட சகோதரத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல அன்பு கூற முடியாது. ஆகையினால இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஒற்றுமையா குடும்பமா எல்லாரும் சேர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடுவோம். எங்களை போல நீங்களும் குடும்பமா ஆராதனை கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம். வேதங்களை சார்பாக